ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பிடிக்கரணை மசியல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிடிக்கரணையை தோலை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நல்லா புளி ஜலத்தில் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த காரல் தன்மையெலாம் போகும். அடுத்ததாக இந்த மசியல் பண்ணுறதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச காயை வடிகட்டிட்டு ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதி வந்த உடனே காயை போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் கொடுக்கணும். நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வெந்த காயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு வறுத்துட்டு இந்த புடிக்கரணை இருக்கு இல்லையா, அது நல்லா கையால் மசித்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி விடணும். ஒரு கரண்டி புளி விட்டால் போகிறோம், அந்த காரல் தன்மை வரக்கூடாதுங்கிறதுக்காக. இது கூட 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறமா கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். தேங்காவை கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து இது கூட சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கணும். ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்துன்னு 1/2 லெமன் புழிஞ்சுண்டா சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சாதத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணோன்னா கட்டாயமாக நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா ரெசிபி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.